ஒரு யங் மேன் வந்து சாக்ரட்டிஸ் கிட்ட கேட்கிறாரு, சக்சஸோட சீக்ரெட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு சாக்ரட்டிஸ் சொல்றாரு, சரி இதோட ஆன்சர் நீ தெரிஞ்சுக்கணும்னா நாளைக்கு என்ன ரிவர்ல வந்து பாரு அப்படின்னு சொல்றாரு. இந்த யங் மேனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகி நான் நெக்ஸ்ட் மார்னிங் வந்து ரிவர்ல போய் அவரை மீட் பண்றாரு. அப்போ ரெண்டு பேருமே வந்து ஆத்துல வந்து இறங்குறாங்க. இறங்கும் போது அவருடைய அந்த யங் மேன் கழுத்து வரைக்கும் தண்ணி போடுது. அந்த டைம்ல சாக்ரட்டிஸ் என்ன பண்றாருன்னா அவருடைய தலையை வந்து தண்ணீரை வந்து அமுக்குறாரு. அமுக்குன உடனே இவருக்கு வந்து மூச்சு ரொம்ப திணறாரு, ரொம்ப கஷ்டமா இருக்கு மூச்சு விடுறதுக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு சாக்ரட்டிஸ் வந்து தலையை வந்து எடுக்கிறாரு. அப்ப அந்த யங் மேன் கிட்ட சாக்ரட்டிஸ் கேட்கிறாரு, இப்போ நீ தண்ணிக்குள்ள இருந்தல்ல, அந்த டைம்ல உனக்கு தேவை என்னவா இருந்துச்சு அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு அந்த யங் மேன் அப்படின்னா, காற்றுன்னு சொல்றாரு. அதுதான் உன்னுடைய சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் அப்படின்னு சாக்ரட்டிஸ் வந்து சொல்றாரு. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய லைஃப்ல எது தேவை அப்படின்னு தெரியாமே நம்ம வந்து பயணம் செஞ்சுட்டு இருக்கோம். எது தேவைன்னு தெரிஞ்சு அதுக்காக நம்ம வந்து நம்மளுடைய 100% கொடுத்தோம் அப்படின்னா சக்சஸ் வந்து நம்ம கிட்ட தான் வரும்.